வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கர்நாடகாவின் மாண்டியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. और यहाँ पर अगर हम हिमाचल का सफर शुरू करते हैं तो सबसे पहला पड़ाव आता है बोलते हैं. आप अंदाजा लगा सकते हैं कैसे इन किसानों के लिए फ्लैगशिप பெங்களூரு மைசூரு விரைவு சாலையை திறந்து வைக்கிறார். காரைக்குடியில் போலீஸ் போல நடித்து 2.5 கோடி ரூபாய் ரொக்கம், 1.5 கிலோ நகை பறிப்பு. நகைக்கடை இடைத்தரகர்களை ஏமாற்றியவர்களை தேடுகிறது போலீஸ். தயக்கமின்றியும் அச்சமின்றியும் பொதுத் தேர்வை எதிர்கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் சீமான் மீது பதியப்பட்ட அவதூறு வழக்கில் மேலும் 3 பிரிவுகள் சேர்ப்பு. பரப்புரையில் புலம்பெயர் தொழிலாளர்கள் பற்றி அவதூறாக பேசியதாக புகார். மதுரையில் அமமுக பிரமுகரை தாக்கியதாக எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு. இபிஎஸ் உடன் பயணித்த போது அவதூறு நேரலை செய்த பயணி மீதும் வழக்கு பதிவு. சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழா தொடக்கம். யானை மீது வைத்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட பூத்தட்டு. ஸ்ரீரங்கத்தில் தாறுமாறாக ஓடிய கார் நடைபாதை மீது ஏறியதில் யாசகம் கேட்பவர்கள் 3 பேர் உயிரிழப்பு. நண்பருக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்த போது விபரீதம். தூத்துக்குடி அருகே ரவுடி துப்பாக்கியால் சுட்டு பிடிப்பு. தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றதால் தற்காப்புக்காக சுட்டதாக போலீஸ் விளக்கம். கொலை வழக்கில் தொடர்புடைய நபரை சுற்றி வளைத்த போது காவல் உதவி ஆய்வாளருக்கு அரிவாள் வெட்டு. தப்பி ஓட முயன்ற ரவுடியை சுட்டு பிடித்த மணல்மேடு காவல் ஆய்வாளர் ராஜேஷ். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழ்நாடு மீனவர்கள் 16 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. 2 விசை படகுகளும் பறிமுதல். கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நீர்வரத்து குறைந்த போதும் அருவியில் குளித்து உற்சாகம். ஆந்திர மாநிலம் புத்தூர் அருகே டேங்கர் லாரி மீது கார் மோதி விபத்து. சென்னையைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. ஈரோடு அருகே இளைஞர் மீது சூடான பாமாயிலை ஊற்றிய அண்ணி. தலைமறைவாக இருந்தவரை கைது செய்து போலீஸ் விசாரணை. பழனி அடுத்த சத்திரப்பட்டி அருகே யானை தாக்கி விவசாயி உயிரிழப்பு. யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட பொதுமக்கள் கோரிக்கை. மும்பைக்கு விமானத்தில் வந்த வெளிநாட்டு பயணிகளிடம் 3 கிலோ தங்கம் பறிமுதல். ஷூவுக்குள் தங்கத்தை சிறு சிறு கட்டிகளாக மறைத்து வைத்து எடுத்து வந்தது அம்பலம். ஜேஇஇ நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றைய கடைசி நாள். தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கான அவகாசமும் இரவோடு முடிவடைய உள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. வீடுகளை தண்ணீர் சூழ்ந்த நிலையில் 10,000 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்டில் இந்திய அணி நிதான ஆட்டம். 4ஆம் நாள் உணவு இடைவேளை வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 362 ரன்கள் சேர்ப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம்.